ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் vlog, ஃபேமிலி vlog, அப்புறம் ட்ராவல் vlogன்னு கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து எங்கே கிளம்புறோம், என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா சொல்கிறேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகிறோம், என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Give Arsan. Good morning, Julie. Good morning. என்ன எங்க போயிட்டு சரி காமிப்போ. கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லு, சத்தமாக சொல்லு. நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து வந்துட்டோம். நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஹர்ஷன் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கோவிலுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதல் ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்காக சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன வேண்டுதல் அப்படின்னா ஹர்ஷனுக்கு வந்து முட்டை போடுறத வந்து அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க. ஸோ அவன் இடையில வந்து கொஞ்சம் சிக்கன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறனால அந்த கோயிலுக்கு வந்து முடி காணிக்க செலுத்துறோன்னு சொல்லி அம்மா வேண்டியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். மார்னிங் வந்து ஒரு 7 o'clock ட்ரெயின் இருந்தது. ஸோ அங்கே நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. பஸ்ஸுனால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாத்தூரை வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கே இறங்குனதுக்கப்புறமா ஸ்டேஷனில் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டேஷனில் இருந்து கோயிலுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போல், அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவில் போயிட்டு நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு சடனான ஒரு பிளான் வந்து டக்குன்னு நாங்கள் வந்து முதல் நாள் வந்து பிளான் பண்ணி மறுநாள் போகிற மாதிரி வந்து டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து தங்கச்சிக்கு வந்து டெலிவரி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவனுக்குமே முடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறனால நம்ம வந்து காணிக்கை வந்து கொடுத்துடலாம். ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு. இதுவே வந்து வேண்டி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து அதை பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரேடியாக வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ சடன் பிளான் பண்ணி நம்ம வந்து போனது தான். யாரெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், ஹர்ஷன் டேடி, அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, மாமா, கொழுந்தை வந்திருந்தாங்க. தங்கச்சியால் வர முடியல அப்படிங்கிறனால கொழுந்தை மட்டும் வந்திருந்தாங்க. நல்லபடியாக வந்து முடி காணிக்க வந்து செலுத்திட்டு உள்ளே போய் நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து நம்மளால் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே கவர் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு தரிசனம், ரொம்ப கூட்டமும் இல்லை அன்றைக்கி. ரொம்பவே நிதானமாக நின்று அம்மனை நல்லா தரிசிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:50 2 o'clock கிட்ட வந்து ட்ரெயின் ரிட்டன் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரிட்டன் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வர மாதிரி தான் பிளான் இருந்தது. ஸோ டைமிங் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வர முடியாது அப்படிங்கிறனால நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். நம்ம சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. கொஞ்சம் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். ஹர்ஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து மொட்டை போட்டுட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அங்கே அந்த பபிள்ஸ் வாங்கினா அதை வச்சு ஜன்னல்கிட்ட உட்காந்து வந்து விளையாண்டுட்டு இருந்தால் மொட்டை போட்டோன்னே ரொம்பவே க்யூட் ஆகிட்டார். ஸோ பார்த்தீங்கனாலும் திரும்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் பேசிட்டு வச்சுட்டு அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து ரொம்ப நைன்னு அழுதுகிட்டே இருப்பான்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப சூப்பராகவே ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.